ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அவாசா பார்ட்டிவேர் குர்த்திஸ்கள் தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிலா கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து அவாசா பிராண்ட், சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா வீ நெக்குங்க. யூஸ்வலாக வீ நெக் வந்து லீனாக இருக்கிறவங்க போட்டாங்க அப்படின்னா இன்னும் லீனாக தெரிவாங்க. நானும் வந்து ரொம்ப லீனாக தாங்க இருப்பேன். நான் இந்த மாதிரி வீ நெக்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கவே மாட்டேன். ஆனால் இந்த குர்த்தியோட கலர் அண்ட் இந்த குர்த்தியோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து கண்ணை ஊற்றிட்டே இருந்தது. இதை வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனை பண்ணி கடைசியில் வாங்கிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி இந்த நெக் வந்து என்னை இன்னுமே வந்து ரொம்ப லீனாக காமிக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்து வருதுங்க. ஒயிட் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பிரிண்டட் டிசைன் தான் வருது. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டான பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற அனார்கலி மாடல் குர்த்திங்க. அங்கே ஏஜியோ டிஸ்பிளேல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு சந்தேரி மெட்டீரியலும் ரயான் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த டச்சில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னடா பாலிஸ்டர் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்களே, சம்மருக்கெல்லாம் வேர் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சம்மருக்கு ஃபுல் டே வேர் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிக்கு தாராளமாக வந்து போகலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வந்து பாலிஸ்டரா அப்படின்னு யோசனை பண்ணி வாங்காமல் இருந்துட வேண்டாம். ரொம்ப அழகான குர்த்திங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைனிங்லாம் எதுவும் இல்லைங்க. அண்ட் குர்த்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இந்த பிரிண்டட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து சேம் பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு நாட் வருங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அது பிஞ்சு தான் வந்திருக்கு. இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் கிழிஞ்சு தான் வந்திருக்கு. அநேகமாக இந்த நாட் வந்து இந்த இடத்துல இருந்தது வந்து பிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து இந்த குர்த்தி எக்ஸ்சேஞ்ச் போட்டு திரும்ப வாங்கிடுவேன். ரொம்ப எக்ஸலண்ட்டான குர்த்திங்க. லீனாக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த நெக் மட்டும் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் லெகின், பலாசோ, ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் எது போட்டாலுமே வந்து மேட்சிங்காக இருக்குங்க. பார்ட்டி வேர் பண்ணிக்கிறதுக்கு செம்ம எக்ஸலண்ட்டான குர்த்தி. குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷயவேலேருந்து கொஞ்சம் பேண்டீஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 5 பேண்டீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு பேண்ட்டோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 299 ருபீஸ்ங்க. ஸோ இந்த 5 பேண்டீஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 வரும் நீங்கள் எம்ஆர்பிக்கு வாங்கினீங்க அப்படின்னா. ஆனால் நான் வந்து பை 5 ஆகிட்டு 599 ருபீஸ் அந்த ஆஃபரில் வந்து இந்த 5 பேண்டீஸும் வந்து வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் அண்ட் பா பிரிண்ட், நேவி ப்ளூ கலரில் வந்து பா பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் அண்ட் பிளாக் கலரில் வந்து அனிமல் பிரிண்ட். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் பேண்டீஸ்ங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஸ்பாண்டிக்ஸ், அதாவது 95% காட்டன் அண்ட் 5% எலாஸ்டின். அண்ட் போட்டுக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ். இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு எஸ் சைஸும் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த அனிமல் பிரிண்டில் வந்து எஸ் சைஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட வெயிஸ்ட் சைஸ் அண்ட் என்னோட ஹிப் சைஸ் வந்து இங்கே நான் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து அந்த சைஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எம் சைஸ் பிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீச் அண்ட் ஆஃப் ஒயிட் கலரில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அனிமல் பிரிண்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பிரிண்ட். ஸோ 5 பேண்டீஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈச் வந்து ஒரு 120 ருபீஸ் அவ்வளோதான் வருது. 120 ருபீஸ்க்கு இந்த பேண்டீஸ் எல்லாமே வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டீல் க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து டீல் க்ரீனும் ஒரு மாதிரி ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர். கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே கலரில் தாங்க இருக்குது. அண்ட் இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் நெக்கும் வீ நெக்கும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு நெக்கு. அண்ட் இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா லீனாக இருக்கிறவங்க போடலாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ப்பான வீ நெக் போட்டிங்கன்னா தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தெரியுவீங்க. அண்ட் நெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் ஃப்ளாரல் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து சேம் அதே எம்ப்ராய்டிங் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து குட்டி குட்டியாக ஜம்காவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் பிரிண்ட் கிடையாதுங்க. அப்படியே த்ரெட்லேயே தான் வந்து கோல்டு கலர் த்ரெட்லேயே தான் இந்த டிசைன் வந்து வருதுங்க. இந்த டாட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா குர்த்தி ஃபுல்லாகவே வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து சேம் இந்த டிசைன் தான் வந்து வருது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. அண்டு குர்த்தி ஃபுல்லாக வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி சில்க் மெட்டீரியலுங்க.
மெட்டீரியல் பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது. உள்ள லைனிங் கொடுத்துருக்கறனால நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த குர்த்திக்கு வந்து நீங்கள் கோல்டு கலர் ஷிம்மர் லெகின் மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்ட்டி வேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் வெயிஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கர்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படியே மடிப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிச்சிங் வந்து பேக் சைடு தாங்க வருது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் இல்லைங்க, குர்த்தியும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் மேண்ட்ரின் காலர் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பார்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் வருங்க. சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன் மாதிரி, அதாவது ஒரு பேட்டர்ன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது கொஞ்சம் ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். டிசைன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1499 rupeesங்க. நீங்கள் மேக்ஸிமம் 70% ஆஃபரில் இந்த குர்த்தியை வாங்கினா கூட நீங்கள் வந்து 450 rupees இந்த குர்த்திக்கு வந்து பே பண்ணணும். ஸோ 450 rupeesக்கு இந்த குர்த்தி வந்து வர்த்தில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் யாருமே வந்து இந்த குர்த்தியை வாங்கவே வேணாங்க. ஏன்னா இந்த குர்த்தி வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நேரில் பார்க்கறதுக்கு வந்து ஒரு நியூ ட்ரெஸ்ஸோட லுக்கே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த குர்த்தி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே வந்து ஒரு ஸ்லிப் வேர் பண்ணி இந்த குர்த்தி வேர் பண்ணாலும் கீழே வந்து பேண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து சைடில் வந்து ஸ்லிட்டு இல்லைங்க, அண்ட் ஃப்ரண்ட்லேயும் எதுவும் ஸ்லிட்டு கிடையாது. ஆனால் நல்ல ஃப்ளாட்டாக இருக்குங்க. நல்ல ஏலைன் குர்த்தா தான். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரின்சஸ் சீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்தியில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் குர்த்தி பார்க்கறதுக்கு ஒரு புது துணி மாதிரியே இல்லை, ரொம்ப பழைய துணி மாதிரி இருக்குது. ஷைனிங் இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த 450 rupeesக்கு நம்ம வந்து வேறு ஒரு நல்ல குர்த்தி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ராய்டிங் எல்லாம் ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்டு கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்குது, மெட்டீரியலும் வந்து சாஃப்டாக இருக்குது. லுக்கு தான் வந்து பிடிக்கல, அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த குர்த்தி ஒருவேளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து பிங்க் கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் கோல்டு கலர் ஷிம்மர் லெகினும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் பார்ட்டி வேர் பண்ண முடியாதுங்க. பார்ட்டி வேர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது, கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் கேஷுவல் வேர் பண்ணிக்கலாம். சின்ன எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து வேர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஆக்சுவலாக இந்த குர்த்தி வந்து பிடிக்கல. நான் வந்து இந்த குர்த்தியை கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நேவி கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2499 rupeesங்க. நான் எந்த குர்த்திக்குமே நான் என்ன ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 70% ஆஃபரில் தாங்க வாங்கினேன். நான் ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் வழக்கம் போல் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இது வந்து நான் 750 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நாட்ச் கட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபால் பிரிண்ட் தாங்க வருது. அண்டு குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் கீழே வந்து ஃபுல்லாக கிராண்டாகவும் ஒரு மாதிரி கோல்டு கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஆல்மோஸ்ட் ஒயிட் கலரில் நல்ல ஜிகுன்னு ஃபுல்லாக ஃபால் பிரிண்ட் தாங்க குர்த்தி ஃபுல்லாக. அண்ட் இந்த ஃபால் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நான் கையில் தேய்ச்சாவே ஃபுல்லாக போகுதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணி ஒரு 2 or 3 times தான் வந்து இந்த சேம் லுக்லேயே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால் பிரிண்ட் வந்து நான் கையில் வச்சிருக்கும் போதே என் கையில் அப்படியே ஒட்டிட்டு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லாவே ஒட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸில் வந்து அங்கங்கே அப்படியே அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து விழுந்துருக்கு. ஆனால் குர்த்தி வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஏஜியோவில் வந்து காட்டன் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி தாங்க இருக்குது. பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருந்தாலும் செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு கூட நீங்கள் வேர் பண்ணி விடலாம், அந்தளவுக்கு நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குங்க. ஹேண்ட்க்கு வந்து ஆக்சுவலாக லைனிங் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி மேலிருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட ஃபுல் லென்த்துக்கும் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. போட்டுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பிரிண்ட் மட்டும்தான் விழுந்துகிட்டே இருக்குது. யூஸ்வலாக நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஃபால் பிரிண்ட் வந்து போகுதா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதை வந்து கரெக்டாக வந்து சொல்லவே முடியலங்க. சில குர்த்தீஸில் வந்து ஃபால் பிரிண்ட்ஸ் வந்து போயிடும், சில குர்த்தீஸில் வந்து சுத்தமாக போகவே போகாது. நம்ம மெஷின் வாஷ் பண்ணால் கூட அப்படியே இருக்கும். ஏன்னா என்கிட்ட
என்கிட்ட அந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்து கரெக்டாக, அதாவது ஒரு லுக்கில் ஃபஸ்ட் லுக்கில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபாயில் பிரிண்ட் போகுமா என்னென்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியல. மற்றபடி ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா, இது வந்து ஓகே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி குர்த்திஸ் தான் நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு இந்த குர்த்தி வந்து 750 ருபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கி பார்ட்டி வேர் பண்ணலாங்க. ஏன்னா வந்து 750 ருபீஸ்க்கு ஒரு பார்ட்டி வேர் குர்த்தி கிடைக்குது அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபால் பிரிண்ட் வந்து போயிடும். நீங்கள் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஈவன் இந்த குர்த்தி வந்து மெஷின் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குர்த்தி வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஒன்றும் ஃபுல்லாக போயிட்டா கூட இந்த பிளெயின் குர்த்தியை கூட நம்ம சூப்பராக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போகாமையும் இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால் யோசனை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபால் பிரிண்ட்டு கண்டிப்பாக போயிடும் இந்த குர்த்தியில். ஆனால் குர்த்தியோட மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, மெதுன்னு இருக்குது. அண்ட் இந்த குர்த்தி நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு கலர் ஷிம்மர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிரீன் கலர் குர்த்தி தாங்க. இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்டனை வந்து நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லைங்க, ஈஸியாக வந்து தலை உள்ளே போகுது. அண்டு கீழே வந்து இந்த யோக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான த்ரெட் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே கோல்டு கலர் த்ரெட்லேயே வந்து அப்படியே ஸ்டிச்சஸாக கொடுத்துருக்காங்க. குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபால் பிரிண்ட் டிசைன் தாங்க வருது. அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயும் வந்து சேம் பிரிண்டட் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்க்கு வந்து லைனிங் இல்லைங்க, ஆனால் குர்த்தி ஃபுல்லாக வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே ஃபுல் லென்த்துக்கும் வந்து இந்த குர்த்தியில் லைனிங் இருக்குங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபால் பிரிண்ட் டிசைன் தாங்க வருது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வந்து வருது. அண்ட் குர்த்தி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபால் பிரிண்ட் வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாதுங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லைங்களா, ஓகே இந்த பிரிண்ட் போகுமா போகாதா அப்படின்ட்டு. ஸோ இந்த குர்த்தி வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். கலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஸ்கின் டோனுக்கும் வந்து சூட்டபிளாக இருக்காது. அதனால் உங்கள் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் வந்து மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த குர்த்தி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மெட்டீரியலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம பார்ட்டி வேர் பண்ணலாம். கோல்டு கலர் ஷிம்மர் லெகினோட மேட்ச் பண்ணி தாராளமாக நம்ம வந்து ஒரு வெட்டிங் கூட வேர் பண்ணிட்டு போகலாங்க. அண்ட் வெயிஸ்ட் ஏரியாவில் வந்து சைடில் ஹிப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதாவது குர்த்திக்கும் கீழே தொங்குதுங்க இந்த நாட்டும், அவ்வளோ லென்த்தாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தாங்க இருக்குது. நல்ல கோல்டு கலர்லேயே கொடுத்துருக்காங்களா, அதனால வந்து நல்ல நீட்டாக சூப்பராக இருக்குது. குர்த்தி வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குங்க. மெட்டீரியல் வந்து சந்தேரி மெட்டீரியல் தான், நல்ல சாஃப்டாக இருக்குது. நம்ம ஃபுல்லி வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியில் வந்து பேக்கெட் இல்லைங்க. குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.